அடுத்ததாக ஜோயல் ஜோசுவாவுடைய பாடல் ஒரு மணி மாத்திரம் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாடகம். அடுத்ததாக பாடசாலை சிறுபிள்ளைகளுடைய ஆசிரியர்களுடைய நடனம், ஆசிரியர்களுடைய நாடகம், அதைத் தொடர்ந்து
சாஸ்திரிகளை குறித்ததான ஒரு நாடகம். நவீன காலத்தின் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸுக்கு முந்தின தினம் கிறிஸ்தவர்களின் நிகழ்வு. நாளைக்கு கிறிஸ்மஸ், அதனால நாங்க சர்ச்சுக்கெல்லாம் போகல. அதாவது நட்சத்திரத்தை பார்த்து தான் சாஸ்திரிகள் என்ன செய்வாங்கன்னா ஏசப்பாவை பார்க்க போவாங்க. நாங்க எங்க போறோம்னா கன்னியாகுமரிக்கு போய் கிழக்குல இருக்கிற சூரியன் உதிக்கிறதா பார்க்க போறேன். நான் என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு முந்தைய நாள் போயிட்டு 2 நாள் கழிச்சு வரலான்னு இருக்கிறோம். போயிட்டு வரேன். எல்லாம் வாங்கினா என்னன்னே தெரியல. மேக்கப்ல நகபாலிஷ் மிஸ் ஆகுது, லிப்ஸ்டிக் மிஸ் ஆகுது, ஒன்றுமே வாங்கின மாதிரி இல்லை. நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு, மெடிக்கல் போகணும், மெடிக்கல் பண்ணணும், பெடிக்கல் பண்ணணும், ஸ்பா பண்ணணும், என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. டைமே கிடைக்கலையே. சரி இருக்கிறதையாவது மேக்கப் பண்ணலாம்னா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி என்ன இருந்தாலும் நம்ம தான் கொக்கரவளத்துலேயே அழகாக வேறு தெரியணும். யூடியூப்ல வேற போட்டு விடுதாங்க, எல்லா கேரல் சர்வீஸ் எல்லா சர்வீஸையும் போட்டு விடுறாங்க. இருந்தாலும் நம்ம அழகா தெரியணும்ல. என்னதான் பிளாக்கா இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டாவது கலர் ஆயிடும். நாளைக்கு சர்ச்சுக்கு வரேன் பாருங்க எப்படி வரேன்னு. என்ன ஒட்டுற அப்பா, போன வருஷம் வெளில என் வீடே முங்கி போச்சு. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்காவது ஒட்டை அடிச்சு வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்திடணும். இல்லைன்னா கிறிஸ்மஸ் மாதிரியே இருக்காது. என்ன ஒட்டுற பாருங்க, எல்லாம் பூசணம் புத்து போச்சு. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பெருக்கி ஒட்டை அடிச்சு சுத்தப்படுத்தணும். அப்பதான் கிறிஸ்மஸ் வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு. ஏசப்பா நம்ம வீட்டுக்கு சுத்தமா இருந்தா தானே வருவாங்க. அதனால நல்லா சுத்தப்படுத்தி வெள்ளெல்லாம் அடிச்சு ஸ்டார் போட்டு ஜம்முன்னு வைக்கணும் வீட்டை. அப்பதான் நல்லா இருக்கும். கிறிஸ்மஸ்னா அதானே, வீடை வெள்ளை அடிக்கணும், ஸ்டார் போடணும், டைல்ஸ்லாம் மாத்தணும், வெள்ளத்துல முங்கினதெல்லாம் புதுப்பிக்கணும். இதுதான் கிறிஸ்மஸ். அம்மா இந்த ஒற்றை அடிக்கணும், கிறிஸ்மஸ் வரலாம் ஒருத்தி வர மாட்டான். அவ்வளோ பேர் எனக்கு வேலை இருக்குன்னு ஓடிடாங்க. நம்மளை பார்த்தா இழிச்ச வாயாட்ட இருக்கு, என்னன்னே தெரியல. இந்த கோயில் குட்டி என்னன்னு ஒன்று உண்டு. எல்லாரையும் ஜவுளின்னு எடுக்க போயிருக்காரு. இந்த ஒரே ஒட்டை என்னென்ன ஒட்டை பாருங்க, இப்படியே ஒட்டை வைப்பீங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை வேற. காலையிலே ஐயா மைக்கெல்லாம் ஒட்டை ஒட்டை ஐயா. காலையிலே ஆராதனை இருக்கு. இரு என்னெல்லாம் காலையில் டெக்கரேஷன் பண்ணிட்டு முதல் ஆள் நான் தான் வரும் பாருங்க ஆராதனைக்கு. ஆமாம் இடம் பிடிக்கணும். ஊழியக்காரருக்கு முன்னாடி நான் தானே வரேன். நீங்க வேற டெக்கரேஷன் பண்ண நல்லா என்ன புகழ்ந்தேலான்னு சொல்லாண்டாமா. ஆமா சரி ஓரளவுக்கு எடுத்து வச்சாச்சு. நிறைய இருக்குதுமா. இந்த கோயில் குட்டியில ரொம்ப நம்மகிட்ட உதவி பண்ண மாட்டேக்காங்க. அதனால முடிய மாட்டேங்குது. காலையில ஆராதனைக்கு முதல்ல நான் தான் வரவேனே. நீங்க தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, சாட்சி நீங்க தான். சரியா? நாளைக்கு கிறிஸ்மஸ், என்ன செய்யலாம்? மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, நண்டு வறுவல் எல்லாம் செய்யணும். எங்க வீட்டுக்காரர் பிசப்புக்கு டிரைவரா இருக்காரா, ஒண்ணு வாங்கி தரட்டாரு. நான் இன்னைக்கே எல்லாம் வேண்டி ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே பிரியாணி பண்ணணும், சிக்கன் 65, பாயாசம் வைக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. சரி காலையில தையர்வர் வேலை 4 மணிக்கு கோயில் வச்சிருக்கான். எப்படி போக முடியும்? நம்ம கோயிலுக்கு போயிட்டு எப்பவும் சோறு போங்க. கிறிஸ்துமஸ்னாலே பிரியாணி தானே, நெய் சோறு தானே, செய்ய மாட்டாமா? இவர் வேற கோயிலுக்கு வாங்க பாட்டு வேற படிக்கணுமா? எப்படி பாட்டு படிக்க? சோறு பொங்கவா பாட்டு படிக்கவா? சரி நம்ம போய் சோத்த பொங்கும். முதல்ல தூங்கி எந்திரிச்சு காலையிலேயே கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு முதல்ல பிரியாணி பண்ணணும். சரி வாங்க எல்லாரும் சாப்பிட எங்க வீட்டுக்கு.
ஆமா, நானும் சர்ச்சுக்கு கிளம்பி வரேன். ஆனா சர்ச்சில் ஒரு ஆளு கூட இல்ல. அதுவும் முக்கியமான ஆட்கள் இல்லவே இல்ல. இந்த லீனாக்கா, செல்வி அக்கா, ஜெஸ்ஸி, நேசம் அவங்களாம் எப்பவும் இருப்பாங்க. ஆனா காணும். எதுக்குன்னா கிறிஸ்மஸா. கிறிஸ்மஸ்னா என்ன செய்வாங்களா? வெளியில போய் டூருக்கு போறது, வீட்டை ஒட்டடை அடிக்கிறது, கிளீன் பண்றது, அப்பதான் வீட்டெல்லாம் ரிப்பேர் பார்ப்பாங்களாம். கிறிஸ்மஸ் முக்கியம் இல்லையா அவங்களுக்கு. அடுத்தது சமையல், பிரியாணி பண்ணலாமா, மட்டன் வைக்கலாமா, சிக்கன் வைக்கலாமான்னு இருக்காங்க. அடுத்தது இன்னொருத்தங்க மேக்கப் போடலாமா அப்படிலாம் இருக்காங்க. அதான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல போல. ஒருத்தங்க என்ன செஞ்சாங்க, சர்ச்செல்லாம் கிளீன் பண்ணி டயர்ட்ல தூங்கியாச்சு. காலையில எந்திக்கணும்னு நினைச்சாங்களா, எந்திக்கலையா. அதான் சர்ச்சில் நீ முக்கியமான ஆட்களையே காணும். சரி, யார் எதுக்கு வரலன்னு என்னன்னு கேட்போம். செல்வி அக்கா, நேத்து எங்க போனீங்க? சர்ச்சுக்கு வரல, நீங்க கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு காணோம். அதை ஏன் கேக்குறீங்க? கன்னியாகுமரி போகலான்ட்டு பெரிய கார் எடுத்துட்டு போனோம் பார்த்துக்கோங்க. ஒரு அந்த ரோடு நேம் எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ மெக்கானிக்கு அந்த ஏரியாவில் நமக்கு தெரியுமா? சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்போம்னு பார்த்தா யாருமே தெரியல. சரின்னு ஒரு ஆட்டோவில் கிட்ட இழுத்துட்டு வந்தா அந்த ஆட்டோலையும் பெட்ரோல் காலியாக போச்சு. நீங்க கிறிஸ்மஸ் முடிஞ்சு போனா என்ன, அதுக்குள்ள என்ன அவசரம் பாத்தீங்களா? ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா உங்க வண்டி ரிப்பேர் ஆயிருக்காது. நீங்க ஒழுங்கா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அப்படியே திரும்பி கன்னியாகுமரி போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏசப்பாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெஸ்ஸி, நேத்திங்க நீ சர்ச்சில் ஆளையே பார்க்க முடியல. நீங்க அன்னைக்கு கடையில பார்த்தா எல்லாம் மேக்கப் செட்டே வாங்கிட்டு இருந்தேன். நானும் சர்ச்சுக்கு நல்ல மேக்கப் பண்ணி அப்படி பளிச்சுங்க வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன். உங்க பார்த்தா காணவே காணும் ஜெஸ்ஸிய. நீங்க வேறக்கா, அதை ஏன் கேட்கீங்க? ஸ்பா மெடிக்கர் பண்ணலான்னு அங்கே போனால் அவன் என்னத்தை போட்டுட்டானே தெரியல, மூஞ்சி பூரா புண்ணாகி போச்சு. ஒருவேளை ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலும் என்னமோ தெரியல பார்த்துக்கோங்க. அதை போட்டதுல நீ நல்ல வெளுப்பாயெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன்க்கா. மஞ்சள் பொடிலாம் போடுவாங்கன்னு பார்த்தா ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்பலர் ஆகி விட்டாங்க. சரி, என்ன பண்ண, சர்ச்சுக்கு வர முடியாத, மூஞ்சி வீங்கி போச்சு. அந்த அளவு வீட்டிலே தூங்கிட்டேன்க்கா. இதுக்கு மேக்கப் திங்ஸே யூஸ் பண்ணாம ஒழுங்கா இயற்கையான அளவோட நீ வந்திருக்கலாம்ல சர்ச்சுக்கு. இயற்கையிலுமா அப்படி இருக்காதுன்னு ஏசப்பா கொடுத்த அழகே போதும் அப்படின்னு இருக்கணும். சரிக்கா. தீனாக்கா, நேத்து இருந்தே நீங்களும் சர்ச்சில் ஆளையே காணும். சர்ச்சில் ஆளையும் காணாமா? வீட்டில் இருந்தேன்ல, பார்க்கலையா நீங்க? பக்கத்துல தானே வீடு. நான் பார்க்கலையே. வீட்டுல வெள்ளை அடிச்சோம். முக்கியமா ஃபர்ஸ்டே வந்து உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். வீடை வெள்ளை அடிச்சோம். போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாத்தீங்களா? அதனால இந்த வருஷம் வெள்ளை அடிச்சு எல்லாம் கிளீன் பண்ணாமா. ஒரே வேலை 10 நாள் பெண்டு கலண்டுட்டுக்கா. வேலையோ வேலை. என் வீட்டுக்கார வேற வேலைக்கு ஆளை வைங்கன்னு சொன்னா எல்லாம் நீ தான் செய்யணும், மெலிஞ்சிடுவ, சீக்கிரம் செய், மெலிஞ்சிடுவ அப்படின்னு சொல்லி வேலை எல்லா வேலையும் நானே செஞ்சு ரொம்ப இதாயிட்டேன்க்கா, டயர்ட் ஆயிட்டேன்னா. காலையில வரைக்கும் கம்மி பண்ண மாதிரி பாத்தீங்களா, மெலிஞ்சிட்டேன். ஒரு 10 நாள்ல எப்படி மெலிஞ்சிட்டேன் பாத்தீங்களா? ஆமா, அதனால அசந்து தூங்கிட்டேனா காலையில மறந்துட்டு பெல் அடிச்ச சத்தம் கூட கேட்கல. ஒரு வாரம் நல்ல சாப்பாடா வாங்கி கொடுத்து இருந்த குறைஞ்ச வெயிட் எல்லாம் ஏத்த சொல்லி. சொல்லுங்கக்கா, சீக்கிரம் சொல்லுங்க. ஆமா, ஜெயப்பேன் என்னென்ன அடுத்த வாரம் ஃபுல்லா ரெஸ்ட் கொடுத்து. அது பார்த்தா நீங்க ஏன் வரல நேத்து? போங்கக்கா, நேத்து ஒற்றை அடிச்சு அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாங்க. டெக்கரேஷனும் பண்ணீங்க. ஆமாக்கா. வாரேன்னு போனீங்க. இல்லக்கா, 2 மணிக்கு அலாரம் வச்சேன். 2 தானாவது என்ன செத்தியம் படுப்புன்னு பார்த்தேன். இங்க கடைசியில எல்லாருக்கும் மாவுன்னதன் பாட்டு பாடி முடிச்சாச்சு. நீங்க அப்பதான் தூங்கி. ஆமாக்கா, அசந்து தூங்கிட்டேன் பார்த்துக்காங்க. அது சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. அப்போ கொஞ்சம் மெத்தனம் முடிச்சிடலான்னு ஒரு எண்ணம், வந்துடலான்னு ஒரு எண்ணம், தைரியம் இருந்தாலும் ஆணைக்கு அடிச்சிருக்கிற மாதிரி எனக்கு என்ன செஞ்சுட்டு தூக்கம் வந்துட்டு அப்படி தூங்கிட்டேன். நல்லா நித்திர நேத்து. இனிமே என்ன செய்யணும்? ஏசப்பாக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வேலையில என்ன சீக்கிரம் முடிச்சிட்டு ரெடியா இருக்கணும் ஆராதனைக்கு வர்றது. கண்டிப்பா இல்ல, ஆராதனைக்கு கண்டிப்பா வந்து கலந்துவிட நம்ம உதவி கொடுங்க. நேசம், என்ன எனக்கு பிரியாணி போட்டு ரொம்ப டயர்டா வேற வந்துருக்க போல. அக்கா, போன வருஷம் வேலை பார்க்கல, இந்த வருஷம் வேலைக்கு போன பாருங்க. அங்க வேலை பார்க்கறவ வராம போயிட்டா. ஓட்டி பார்த்தேன் பாத்தீங்களா, 11 மணி ஆயிடுச்சு. திரும்ப இந்த கறியெல்லாம் வேண்டி வெங்காயம் வெட்டுன பாத்தீங்களா, மணி 12 ஆயிட்டு. எங்க அம்மா வீட்டுல வந்து அலாரத்தை தூங்கிட்டேக்கா. இப்ப சொன்ன மாதிரி
ஆமென் ஆமீன் கூட கூட வரலையா நீ? இல்லக்கா. அச்சச்சோ. ஆமென் போடாம எதுக்குங்க? அடுத்த குளிக்கணும், ட்ரெஸ் போடணும், எவ்வளவு வேலை இருக்குக்கா. அப்போ பிரியாணிக்கு சாப்பாடு முக்கியத்துவம் கொடுக்க, அந்த ஆராதனைக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கும். இல்லக்கா இல்லக்கா, இனிமேல் ஆலயத்துக்கு ஒழுங்கா வந்துருக்காங்க. இதுல இருந்து என்ன செய்தி, இவங்களா என்ன செஞ்சிருக்காங்க இந்த வருஷம்? இப்படிதான் என்ன செஞ்சிருக்காங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்காங்க. ஆனா உண்மையான கிறிஸ்துமஸ்னா என்னது? ஏசப்பா நமக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பூமிக்கு வந்து நமக்காக தான் அவங்க பாடுபட்டு எல்லாமே மறிச்சு உயிர்த்தெழுந்து வந்திருக்காங்க. அதனால நம்ம ஏசப்பாவோட அன்பை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அந்த அன்பை மற்றவங்களுக்கு என்னது, வெளிப்படுத்தி சொல்லணும். மற்றவங்களுக்கு உதவுறது, அவங்க அன்பை எடுத்து கூறி அவங்கள ஆலயத்துக்கு கொண்டு வர்றது, இதெல்லாம் தான் என்னது உண்மையான கிறிஸ்துமஸ். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனை கூடி நினைத்தம் எழுதி பாலனை பணிந்திடவாரீர். அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். சிறப்பாக ஆசிரியர்களுடைய சிந்தனைக்கு நாடகம் எழுதியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இப்பொழுது சாஸ்திரிகளை குறித்ததான ஒரு சுருக்க நாடகம், அதைத் தொடர்ந்து குடில் காட்சி. சாஸ்திரிகள் யார்? இந்த சாஸ்திரிகள் ஞானிகள், சாஸ்திரிகள், அறிஞர்கள், ராஜாக்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்களே, இந்த சாஸ்திரிகள் யார்? இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் பாலகனான இயேசு கிறிஸ்துவை காணவும் பணிந்து கொள்ளவும் அவருக்கு பொக்கிஷங்களை படைக்கவும் மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் மட்டுமே வந்தார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. இவர்களை தவிர ஜனங்கள், இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தவர்கள், மேசியாவின் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த இன்னும் அநேகர் அவரை பார்க்க வந்திருக்க கூடும். யார் இந்த சாஸ்திரிகள் என்று சில பாரம்பரிய கதைகளும், சில கட்டுக்கதைகளும், சில வரலாற்று குறிப்புகளும், சில உண்மை தகவல்களும் அவர்களை குறித்து விளக்குகிறது. யார் இந்த சாஸ்திரிகள் என்று பார்ப்போமா? வேதாகமம் இவர்களை குறித்து என்ன சொல்கிறது? மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த வேதவசனங்களின்படி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று நட்சத்திரம் காண்பித்ததாகவும், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்றும், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றும் இந்த சாஸ்திரிகள் சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை காணும்படி மொத்தம் எத்தனை சாஸ்திரிகள் புறப்பட்டார்கள்? அவர்களுடைய பெயர் என்ன? எந்தெந்த ஊர்களிலிருந்து புறப்பட்டார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் வேதாகமத்தில் உறுதியாக சொல்லப்படவில்லை. ஆனால் சில வரலாற்று குறிப்புகள் இந்த சாஸ்திரிகள் இந்த பகுதி என்றும், இந்த சாஸ்திரி இந்த தேசம் என்றும் சில குறிப்புகளை சொல்கிறார்கள். சரி, இவர்களுடைய பெயர்கள் என்ன? சாஸ்திரிகளுடைய பெயர்கள் பால்தசார், மேக்கியா, காஸ்பர் என்றும் மேற்கத்திய திருச்சபை பாரம்பரிய கதைகள் சொல்கிறது. சரி, என்னென்ன பரிசுகள் இவர்கள் கொண்டு வந்தார்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று சொல்கிறது. இந்த வேதவசனத்தின்படி சாஸ்திரிகள் பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூபவர்க்கத்தையும்
காணிக்கையாக இயேசுவுக்கு கொண்டு வந்தார்கள் என்று அறிந்து கொள்கிறோம். சரி, மொத்தம் எத்தனை சாஸ்திரிகள் புறப்பட்டார்கள்? 3 பேர், 5 பேர், 10 பேர் என்று வேதாகமும் நேரடியாக பதில் சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் கொண்டு வந்த பரிசுகளை, காணிக்கைகளை வைத்தே 3 பேரா இருக்கலாம் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் இயேசுவை காண மொத்தம் எத்தனை சாஸ்திரிகள், அதாவது ஞானிகள், ராஜாக்கள் புறப்பட்டார்கள் என்று வேதத்தில் உறுதியாக சொல்லப்படவில்லை. இயேசுவுக்கு காணிக்கையாய் கொண்டு வரப்பட்ட பொன், வெள்ளை போளம், தூபவர்க்கம், இந்த பொருட்கள் கொண்டு வந்தவர்களை யார் என்று நமக்கு தெரியப்படுத்துகிறது. அது என்ன என்று பார்ப்போமா? முதலாவதாக பொன், தங்கம். தங்கம் என்பது இந்த நாட்களில் நம்முடைய வீடுகளில் இருக்கிறபடி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களில் வீடுகளில் வைக்கப்படவில்லை. அது உயரிய பொருள், விலை உயர்ந்த பொருளானபடியால் ராஜாக்களின் அரண்மனையிலும் ராஜாக்களுடைய பொக்கிஷ சாலையிலும் மாத்திரமே வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே தங்கத்தை இயேசுவுக்கு காணிக்கையாக படைத்த இந்த சாஸ்திரிகள் ராஜாவாகவே இருந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக வெள்ளை போளம். வெள்ளை போளம் ஒரு வாசனை பொருள், மரப்பட்டைகளில் இருந்து எடுக்கப்படுகிற ஒரு பிசின். ஆகவே இந்த விலை உயர்ந்த வெள்ளை போளத்தை கொண்டு வந்தவரும் ஒரு ராஜாவாகவே இருந்திருக்கக்கூடும். மூன்றாவதாக தூபவர்க்கம். தூபவர்க்கமும் வெள்ளை போளத்தை போல ஒரு வாசனை பொருள். விலை உயர்ந்த இந்த வாசனை பொருளை இயேசுவுக்கு காணிக்கையாக கொண்டு வந்த இந்த சாஸ்திரிகள் ஒரு ராஜாவாகவே இருந்திருக்கக்கூடும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் வெளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த வேத வசனத்தின்படி வெளிச்சமாய் உலகத்திற்கு உதித்த இந்த இயேசுவை காண வந்த சாஸ்திரிகள் ராஜாவாகவே இருந்திருக்கக்கூடும். ஏசாயா 60வது அதிகாரம் 6வது வசனம். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைப்படி சாஸ்திரிகளில் ராஜாவாக கூட இருந்திருக்கலாம். இந்த சாஸ்திரிகள் ஏரோதுவின் அரண்மனையில் போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி சொன்னார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து என்று பார்க்கிறோம். இங்கு நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து என்கிற வார்த்தை, நட்சத்திரம் என்று காணப்பட்டது, என்றைக்கு அதை பார்த்தீர்கள், அதை பார்த்து எத்தனை நாட்களாக நடந்து பிரயாணப்பட்டு வருகிறீர்கள் என்றெல்லாம் காரியத்தை விசாரித்ததாக நமக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டம், இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்ட காலகட்டம், இவைகளை ஏரோது திட்டமாய் விசாரித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வேதவசனங்கள் சாட்சி இருக்கிறபடி சாஸ்திரிகள் என்று இந்த நட்சத்திரத்தை கண்டார்கள், எத்தனை நாட்களாக பிரயாணப்பட்டு வருகிறார்கள், இந்த கேள்வி நமக்கு வருகிறது. சரி, இதற்கு வேதம் என்ன சொல்கிறது? சாஸ்திரிகள் பிரயாணப்பட்டு நட்சத்திரத்தை கண்டு இயேசுவை பார்க்கும்படி பிரயாணப்பட்டு கண்டு கொண்டிருந்தார்கள். அப்போது ஏரோது ராஜாவின் அரண்மனையை பார்த்தவுடனே ராஜா இந்த அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் என்று சொல்லி வேகமாக அரண்மனைக்குள் வந்து விட்டார்கள். உள்ளே வந்து ஏரோதனிடத்திலே கேட்டவுடனே ஏரோது இந்த காரியத்தை குறித்து பயமடைந்து இந்த சாஸ்திரிகளுக்கு தன் அரண்மனையிலே இளைப்பாற சில இடத்தை ஒதுக்கி இருக்கலாம். இந்த நேரத்தில் தான் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்கிறபடி பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து இங்கு ஏரோது ராஜா ஆலோசனை செய்கிறார். இந்த வேதபாரகர், பிரதான ஆசாரியர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி பெத்லகேமில் தான் இயேசு பிறக்க போகிறார், பெத்லகேமில் தான் யூதருக்கு ராஜா பிறக்க போகிறார்
என்று தீர்க்கதரிசி சொல்லி இருப்பதாக ஏரோதுக்கு தெரியப்படுத்தினார்கள். இந்த வேளையில்தான் ஏரோதுக்கே ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு தெரிகிறது. ஆகவே இந்த சாஸ்திரிகளை அழைத்து எந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீர்கள் என்றெல்லாம் அவர் திட்டமாய் விசாரித்துவிட்டு, நீங்கள் பெத்லகேமுக்கு போங்கள், அங்கேதான் இந்த ராஜா பிறந்திருக்கிறார், நீங்கள் அவரை கண்டு அவரை பணிந்து கொண்டு என்பதாக எனக்கு தெரியப்படுத்துங்கள், நானும் அங்கு போக போகிறேன் என்று சொல்லி ஏரோது ராஜா சாஸ்திரிகளை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். இந்த சாஸ்திரிகள் புறப்பட்டு இயேசுவை கண்டு அங்கே பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை அவருக்கு காணிக்கையாக வைத்து பின்பதாக தேவதூதரால் எச்சரிக்கப்பட்டார்கள். மத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இந்த சாஸ்திரிகள் ராஜாவாகிய ஏரோதாகிய தன்னை ஏமாற்றி விட்டார்கள், வஞ்சித்து விட்டார்கள் என்று ஏரோது கண்டு அவன் மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆட்களையும் கொலை செய்தான் என்று மத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி ராஜா கொடுத்த கட்டளை என்ன நமக்கு காண்பிக்கிறது என்றால், இந்த சாஸ்திரிகள் சுமார் 1.5 ஆண்டுக்கு மேலாக இந்த இயேசுவை காணும்படி பிரயாணப்பட்டு வந்திருக்க கூடும். நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தே பிரயாணப்பட்டு வருகிற இந்த ராஜாக்கள் இரவிலே மாத்திரமே பிரயாணம் பண்ணி இருக்க வேண்டும். ஆகவே இரவு தோறும் பிரயாணம் பண்ணி சுமார் 1.5 வருடங்களாக இயேசுவை காண பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த காலத்தை விசாரித்தபடியே ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்யும்படி அவன் கட்டளை பிறப்பிக்கிறதை பார்க்கிறோம். சரி, இப்பொழுது இந்த சாஸ்திரிகள் எங்கு புறப்படுகிறார்கள், எப்படி புறப்பட்டார்கள் பார்ப்போமா? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாஸ்திரி பால்தசார். இவர் அரேபியா அல்லது எத்தியோப்பியாவின் ராஜா. காவியங்கள் படிக்க காலங்கள் போதாது. என்ன வானத்துல நட்சத்திரம் புதுசா தெரியுது? இது ராஜ பிறப்ப குறிக்குது. ராஜா எங்க பிறந்திருப்பாரு? நட்சத்திரம் வழிகாட்டுதோ? சரி சரி, ராஜாக்கு என்ன பரிசு கொண்டு போகலாம்? தங்கத்தை கொண்டு போமா? நம்ம நாட்டுல தங்கம் தான் வெளியேறப்பட்டது, அதனால நம்ம அதை ராஜாக்கு கொண்டு போவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாஸ்திரியுடைய பெயர் மெல்கியார். இவர் பெர்சியா தேசத்து ராஜா. தேசத்தை நினைத்து நினைத்து தூக்கமே வரவில்லையே. என்ன வானத்தில் புதிதாக ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது? இது ராஜபிரப்பை குறிக்கிறது போல உள்ளது. ராஜா எங்க பிறந்திருப்பார்? அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டுமே. என்ன பரிசு கொடுக்கலாம்? வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளமே கொடுக்கலாம். அது உடலில் உள்ள நோய்களை கூட குணமாக்கக்கூடியது. இந்த ராஜாவும் மக்களுக்கு நோய்களை குணப்படுத்துவதாக வரட்டும். சரி, புறப்படுவோமா? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாஸ்திரியுடைய பெயர் காஸ்பர். இவர் இந்தியாவின் ராஜா. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நட்சத்திரம் தெரிகிறது. இந்த நட்சத்திரம் ராஜகுமாரன் பிறந்தார்
என்றதற்கான அறிகுறி அல்லவா? அப்படி என்றால் இங்கேயோ ராஜகுமாரர் பிறந்திருக்கிறார். அப்படி பிறந்திருக்கிறார் என்றால் அவரை நாம் பார்க்க போகணுமே, பரிசு கொண்டு போகணுமே. நமது இந்திய தேசத்திலேயே மிகவும் விலையுயர்ந்த பொக்கிஷம் தூப வர்க்கம். அதையே நாம் இந்த ராஜகுமாரனுக்கு பரிசாக கொடுக்கலாம். அதன் மனம் அனைத்து மனநோயையும் குணமாக்கும். அதனால் அந்த ராஜகுமாரனும் மக்களின் அனைத்து மனநோய்களையும் குணமாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் அதை பரிசாக அவர் கொடுக்கிறோம். சரி, புறப்படலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாஸ்திரி அர்த்தபான். வானத்துல ஷூட்டிங் ஸ்டார் விழுந்தா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு ஸ்டார் வருதான்னு பார்ப்போம். அதான் இன்னைக்கு வித்தியாசமா ஒரு ஸ்டார் தெரியுது. இந்த ஸ்டாரை பார்த்தா ராஜா பிறந்திருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ராஜா எங்க பிறந்திருக்காருன்னு வேற தெரியல. நட்சத்திரம் வழி காட்டுற மாதிரியே தெரியுது. நம்ம நட்சத்திரத்தை பார்த்தே போயிரும். அங்க ஒரு ராஜா வர மாதிரி தெரியுது. அவரும் நாம போற இடத்துக்கு தான் வராரோ? வாங்க வாங்க, நீங்களும் நட்சத்திரத்தை பார்த்து தான் வந்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, நட்சத்திரத்தை பார்த்து தான் நானும் நடந்து வரேன். அங்க யார் வரா? அவங்களும் ராஜா பக்கம் தான் வராங்களோ? வாங்க வாங்க, நீங்களும் ராஜா பக்கம் தான் வந்தீங்களா? என்ன, அங்கேயோ ஒருவர் தெரிகிறார். அங்கேயோ ஒரு சாஸ்திரி வருகிறாரே. நீங்களும் அந்த நட்சத்திரத்தை பார்த்துதான் வருகிறீர்களோ? சரி, நம்ம இப்ப எல்லாரும் போவோமா? சரி, வாருங்கள், நம்ம எல்லாரும் புறப்படலாம். சரி வாங்க, எல்லாரும் கிளம்புவோம். என்ன ராஜா, நீங்க பரிசு கொண்டு வரலையா? நீங்க போய் பரிசை வாங்கிட்டு வந்து நாளைக்கு இதே இடத்துக்கு வாங்க, நம்ம எல்லாரும் சந்திப்போம். சேர்ந்து போய் ராஜாவை பார்க்கலாம். அப்போ பரிசை நான் வாங்கிட்டு இதே இடத்துக்கு நாளைக்கு வந்துடட்டுமா? நாம் ராஜாவுக்கு 3 பரிசு கொண்டு போகலாம். மாணிக்கம், நீல மாணிக்கம், முத்து. சீக்கிரமாய் போவோம், நேரம் ஆகிவிட்டது. எனக்காக 3 ராஜாக்கள் காத்திருக்கிறார்கள். என்ன, யார் அந்த மனுஷர் தரையில் கிடக்கிறார்? ஐயோ, உடம்பு ஃபுல்லா காயமா இருக்குதே. அடி வேற பட்டிருக்கு. மயக்க நிலையில இருக்கான். ஐயோ, இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணுமே. 3 ராஜாக்கள் வேற காத்திருக்கிறார்கள். நான் ராஜாக்கு பரிசு வேற கொடுக்கணும். அந்த ராஜாக்கு என்ன பண்றது இப்ப நான்? ஐயோ, இவனை மருத்துவமனையில் முதல்ல சேர்த்து விடுவோம். ஏய், யார் நீ? இவ்வளவு அடிபட்டு கிடக்கிறாய். முதல்ல எந்திரி வா. என் தோள்பட்டியில் கையை போட்டுக்கோ. வா, எந்திரி. நான் உன்னை மருத்துவமனையில் சேர்த்து விடுகிறேன். என்னிடம் பணம் வேற இல்லை. 2 மாணிக்கம் 1 முத்து தான் இருக்கு. என்ன பண்றது? பார்த்துக்கலாம் அதை. மருத்துவரே, இவன் அடிபட்டு கிடக்கான். இவனை காப்பாத்திருங்கள் எப்படியாவது. என் கையில் இருக்கிற முத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் முக்கியமான வேலைக்கு செல்கிறேன். அதனால இவனை எப்படியாவது காப்பாத்திருக்கணும். சரி, நம்ம போவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன, 3 ராஜாக்களை காணுமே. விட்டுட்டு போயிட்டாங்க போலயே. நான் வழி வேற எனக்கு தெரியாது. நான் எப்படி போவேன்? நட்சத்திரத்தையும் காணுமே. எப்படி போக? இந்த அர்த்தபான்
சுமார் 1.5 வருடங்களுக்கு மேலாக ராஜாவை தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் ஏரோது ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்யும்படி கட்டளை பிறப்பித்துள்ளார். ஐயோ, தேடி தேடி 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சே. இந்த ராஜா எங்க பிறந்திருப்பாருன்னு தெரியலையே. நீங்க யாரு? ராஜா ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவரை தேடி நான் வந்தேன். அவரை 1.5 வருஷமா தேடுறேன், ஆனா அவரை கண்டுபிடிக்கவே முடியல. சரி, வீட்டுக்குள்ள வாங்க, ரெஸ்ட் எடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ, என் குழந்தைய கொல்ல போர் வீரர்கள் வந்தாங்க. பலியுடு, குழந்தைய குடு. ஐயா, எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்க ஐயா, எப்படியாச்சும் என் குழந்தைய காப்பாத்துங்க ப்ளீஸ்யா. சரி, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டுல உள்ள குழந்தைய விட்டுருங்க, நான் உங்களுக்கு நீலமணிக்கு தருவேன். சரி, அடுத்த வீட்டு போங்க, குழந்தைலாம் இல்லைங்க. சரி, நீ குழந்தைய பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். நான் ராஜாவை பார்க்க போறேன். இந்த அர்த்தபான் சுமார் 32 வருடங்களுக்கு மேலாக ராஜாவை தேடிக்கொண்டே இருக்கிறார். என்னை காப்பாத்துங்க, என்னை பிடிச்சிட்டு போறாங்க, என்னைய காப்பாத்துங்க ப்ளீஸ், என்னை காப்பாத்துங்க. அடிங்க, உங்க அப்பா வந்து கடனுக்கு வாங்கின காசு எல்லாத்தையும் கொடுக்காம போயிட்டாங்க. அடிங்க, நல்லா அடிங்க, அடிமையே பிடிச்சிட்டு போயிடலாம். ஐயோ, யார் அந்த பொண்ணு? அவளை போட்டு இப்படி அடிக்காங்க, என்னன்னு போய் பார்ப்போம். ஐயோ, அவளை விடுங்க, எதுக்காக அவளை அடிக்கீங்க? இவங்க அப்பா கடனுக்கு காசை வாங்கிட்டு வெளியூருக்கு ஓடிட்டாங்க, அதான் இவளை பிடிச்சிட்டு போறோம். எங்க வீட்டுக்கு அடிமையா வச்சுக்க போறோம். ஐயோ, இவளை அடிமையாவா வச்சுக்க போறீங்க? வேண்டாம், அவளை அப்படி பண்ணிடாதீங்க. இந்த மாணிக்கத்தை வச்சுக்கிட்டு அவளை விட்டுருங்க. சரி, இவளை கூட்டிட்டு போ. ரொம்ப நன்றி ஐயா. அர்த்தபான் தான் ராஜாவுக்கு கொண்டு வந்த 3 வெகுமானங்களையும் துன்பத்தில் உள்ள ஜனங்களுக்காக அதை செலவழித்து விட்டார். எல்லாம் போச்சு. ராஜாவை தேடி 33 வருஷமா போச்சு. கையில கொண்டு வந்த பரிசும் காலியா போச்சு. ராஜகுமாரா, யார் அது? அவங்கள ஏன் போட்டு இப்படி அடிக்காங்க? எங்க எழுதிட்டு போறாங்க? அவரு யூதருக்கு ராஜாவா. சிலுவையில் அடிக்க இழுத்துட்டு போறாங்க. அவரு யூதருக்கு ராஜாவா. சிலுவையில் அடிக்க இழுத்துட்டு போறாங்க.
மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். தொடர்ந்து குடில் காட்சி. Bluetooth has been connected.
செய்தியை சொன்னாருங்க. கண்ணுக்கு கையில காவிரியை தூதுவது தத்து பிறந்த செய்தியை சொன்னாருங்க. ஆளுமை பிறந்த ஆக நாங்க ஊரோரம் சத்திரத்திலே மாட்டு தொழுவிலே பிறந்து சொன்னாருங்க. வெத்தலைய ஊரோரம் சத்திரத்திலே மாட்டு தொழுவிலே பிறந்தாருந்து சொன்னாருங்க. அம்மா
Sunday school teacher's son. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. Christmas இன்று வந்ததே மகிழ்வே பாடிடுவோம். உலகில் வந்த தேவ சுதனை போற்றி துதித்திடுவோம். ஆதியின் வார்த்தை மாம்சமாகி பூமியில் வந்தாரே, மேதினில் மாந்தர் பாவத்தை போக்கிட மீட்பர் வந்தாரே. ஆதியின் வார்த்தை மாம்சமாகி பூமியில் வந்தாரே, மேதினில் மாந்தர் பாவத்தை போக்கிட மீட்பர் வந்தாரே. அவரின் நாமம் அதிசயமே, ஆலோசனை கத்தரிவரே. அவரின் நாமம் அதிசயமே, ஆலோசனை கத்தரிவரே. விண்ணை விட்டு மண்ணில் வந்து சிந்திய பாலனை போற்றி பாடி துதிப்போம். Happy, happy Christmas. Merry, Merry Christmas. Happy, happy Christmas. Merry, Merry Christmas. Christmas இன்று வந்ததே மகிழ்ந்தே பாடிடுவோம். உலகில் வந்த தேவ சுதனை போற்றி துதித்திடுவோம். Happy, happy Christmas. Merry, Merry Christmas.
Happy Christmas. Merry Christmas. முதலாவதாக நாம் கீழே வரும் சிறு பிள்ளைகளுக்கு நாம் பரிசு வழங்குகிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளுக்கு நாம் பரிசு வழங்குகிறோம். இப்பொழுது ஜெயபிரகாஷ் அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். அண்ணன் சிறு பிள்ளைகளுக்கு இப்போது பரிசினை வழங்குவார்கள். கீழ வீரராகவபுரம் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க மகேஷ், நவி, சஞ்சய், ராஜேஷ், கௌஷிக், முத்துராஜ், கணேஷ், மது, ஜெய் ஈஸ்வரி, பாஸ்கர், தீரன், பாடசாலை சிறுவர்களுக்கு கென்னடியன் அவர்கள் முன்பதாக வந்து இந்த பரிசினை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஹீபா ஏஞ்சல், பேர் வாசிக்க பிள்ளைகள் வேகமாக வாங்கள். ஹீபா ஏஞ்சல், கோல்டா ஜேன், Hiba Angel, Golda Jane, Jersey, Jennifer Angel, M Deepa, Abhinaya, Anisha, Sandhya, Jason, Santosh, Graham Staines, Surya, Simeon, Jorin, Jim Elliott, Zihan, Jayraj, Sidhu Saman, Karthik Kumar, Anburaj, G. Jason, Sri Lakshmi, Joshua, Joel, Kingsley, Gracie, Jebin, Jessin, Daniel, Jackson, Shekina, Jerlin Kirba, Jerlin Kirba, Jesslyn Sara, Beulah. வேகமாக வந்து பரிசனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய திருச்சபையின் ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களையும் வாழ்த்துகிறோம். நீங்கள் சிறப்பாக பிள்ளைகளை வழிநடத்துகிறீர்கள். அதே போல மேலூர் பகுதியில் ஊழியர் செய்கிறவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆசிரியர்கள் முன்பதாக வந்து எங்கள் பரிசுகளை பெற்றுக் கொள்ளவும் அன்போடு கேட்கிறோம். நம்முடைய திருச்சபையின் ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் திரு ஆல்பர்ட், திருமதி ஏ ஹெல்டா மேரி, திருமதி ஐ செல்வி, திருமதி ஐ ஜெசி தேவயானி, கீழ வீரராகவபுர ஆசிரியர்கள் திருமதி லீனா, திருமதி பால்தாய், திருமதி நேசன்,
சிறப்பாக சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர்களை பாராட்டுகிறோம். நம்முடைய கீழவராக வரும் பகுதியிலே நமக்கு இந்த சிறுவர் ஊழியத்திற்கு அவருடைய வீட்டை நமக்கு திறந்து கொடுத்து இதற்கு எல்லாம் ஒழுங்கு செய்து பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்த்து கொடுக்கிற திருமதி சாஸ்திரி அம்மா அவர்களுக்கும் இந்த பரிசு. நாம் ஜெபித்து உதவி செய்யலாம். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு காரியம், நாம் சென்ற வருடத்திலே இதற்கு முந்தின பழைய இடத்திலே மேடைகளை மாத்திரம் நாம் வைத்து இருந்த இடத்திலே நாம் அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வை சென்ற வருடம் அனுசரித்தோம். அடுத்த வருடம் கர்த்தருக்கு சித்தமானால் புதிய ஆலயத்திலே அதை அனுசரிக்கலாம் என்று நான் சொன்னது போல கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அதே போல ஆசிரியர்களை விசேஷமாய் பாராட்டுகிறோம். பிள்ளைகளே அதற்கேற்ற வழியிலே வசனங்களை கற்றுக் கொடுத்து அவருடைய வழி நடத்துகிற ஆசிரியர்களையும் பாராட்டுகிறேன். தொடர்ந்து கிறிஸ்துவின் பணிகளிலே நீங்கள் ஒரு மனதோடு செயல்படும்படி அன்போடு நினைவுபடுத்துகிறேன். கமிட்டி அங்கத்தினர்களும் இதற்கு ஞாயிறு பாடசாலையினுடைய எல்லா ஊழியத்திலையும் அவர்கள் நமக்கு ஏற்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்துகிறோம். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் மகிமையாய் உன்னதத்திலிருந்து உதித்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி பூமியிலே மனுஷர்களை மீட்கும்படி உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மகிமைப்படுத்தவும் துதிக்கவும் கலிகூறவும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வீடுகளிலும் தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் நிறைவா இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திற்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கும்படி வந்த தேவன் தாமே எல்லாருடைய வீடுகளிலும் சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவாய் தருவீராக. குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நன்மையான ஈவுகளை கட்டளையிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வழி நடத்தி ஆசீர்வதித்து எழுவீராக. சிறு பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து சிறு பிள்ளைகள் கிறிஸ்துவின் பாதையில் நடக்கும்படி கர்த்தர் கிருபை தாரும். இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. புதிய வருடத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாங்க. முதற்கர பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்திட்டோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். நீர் பெருகவும் தாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் விலகாத பிரசன்னமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஓ பிள்ளா தீருயிரா இதில் தான் மாபிதா ஏகமைந்தனை லோகத்துக்கு மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமாம், அன்பின் அதிசயமாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம். God bless you all.